ஐயா வணக்கம். வணக்கம். என்னோட பேர் பெரியசாமி. நான் கோபால்ஸ்ங்கிற அமைப்புல இருந்து உங்கள நாட்டு பசுமாடு வளர்க்குற இந்த சூழல உங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறேன். சரி. உங்கள பத்தின விவரத்த சொல்லுங்க. உங்க ஊரு, உங்க பேரு, நீங்க எவ்வளவு வருஷமா மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மெசேஜ் எல்லாம் சொல்லுங்க. எங்களோட ஊர் பிள்ளையர்குளம். ஆ. அந்தியூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது. ஆ. மாவட்டம். தென்காசி மாவட்டம். சரி. எவ்வளவு வருஷமா மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு வருஷமானா எனக்கு ஒரு 30-35 வருஷமா நான் மாடு வச்சிருக்கீங்க. இப்போ முன்னாடி இருந்த ஒரு மாடு வளர்க்குற சூழலுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? மாற்றம் என்ன இருக்கு? என்ன மாற்றம்னா எங்களுக்கு இதுல காடு நிறைய இருந்துச்சு. அதுல கோடை காலத்துல மரங்காட்டுக்கு மாடு மேய்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. சரி. அதனால அன்னைக்கு மாடு எல்லாம் ஃப்ரீயா வளர்த்தோம். இப்போ மாடு வளர்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி. இதுல மேய்ச்சல் நிலங்கள் அப்படிங்கிறது இந்த பகுதியில ஏதாவது முன்னாடி இருந்தது உங்களுக்கு இப்ப யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க அல்லது இந்த இடங்கள்லாம் மேய்ஞ்சுது இப்ப அதுக்கான வாய்ப்புலாம் இல்லைன்னு எதுவும் சொல்ல முடியுமா? ஆத்து பரம்பக்குள்ளே நிறைய காடை வளர்க்கிட்டாங்க. ஆத்து வழியா கூட மாடு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி. நிறைய நெருக்கடி கொடுக்காங்க. இந்த பொத்தையில ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட இப்போ ஒன்றும் செய்யல. இந்த மிருகங்கள் தொல்லை ரொம்ப இருக்கு. ஆனா உண்மையிலேயே இப்ப இருக்கக்கூடிய இந்த முள்ளிமலை பொத்தன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை நம்முடைய கோபால்ஸ் மூலமாக தான் கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளாக நாம தான் மீட்டிருக்கோம். இது இப்போ மக்களுக்கு நம்ம சொல்லியிருந்தாலும் கூட நிறைய லோக்கல்ல நம்மளுடைய கிராமத்து பாரம்பரியமான மாடுகள் இல்லாததுனால மேல வரைக்கும் போய் மேய முடியல. மக்களுக்கும் இன்னும் முழுமையா போய் சேரல. நம்ம முள்ளிமலை பொத்தையில மாடு மேய்ச்சிக்கலாங்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு போய் சேரல. ஆனா நீங்க இப்ப மாடு மேய்க்கிறதுக்கு அவங்க தடை ஒண்ணும் பண்ணாததுக்கு காரணம் நம்ம கோபால்ஸ் மூலமா இந்த வேலையை நம்ம பண்ணிருக்கோங்கிறது தான். மீண்டும் நீங்க இதே மாதிரி மாடை மேல மலையில ஏத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் கொஞ்சம் அப்புறம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க மேய்ங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம பகுதியில இருக்கிறவங்களும் அந்த மாடு மேய்க்கிற விஷயத்துல ஆர்வம் நம்ம பொத்தையிலே மேய்ச்சிக்கிறதுக்கு நமக்கு வசதி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா எல்லாருக்குமே நல்லது. அவங்களும் ஃப்ரீ கிராசிங்னு சொல்லுவோம். அதாவது சுதந்திரமா அது பாட்டு போய் மேய்ஞ்சிட்டு வர்றது. இப்போ நீங்க மலையில முன்னாடி இருந்து நீங்க மேய்ச்ச காலகட்டங்கள் உங்கள்ட்ட பாஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா? பாஸ் இருந்தது. ஆனா எங்க இருக்கு அது தெரியல. அந்த பாஸ் இருக்க போகும்போது உங்க மாடுகள் ரொம்ப நாளா அதுல மேய்ஞ்சது. சரி. அங்க காட்டுக்குள்ள நடந்த சம்பவங்கள் ஏதாவது சொல்லலாமா? காட்டுக்குள்ள நடந்த சம்பவம்னாக்கி நாங்க ஆள் எப்பவுமே இருப்போம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மொழிப்பு இருப்போம். சில நேரங்கள்ல மிருகங்கள் மாட்டுல உள்ள விழுந்துதான் செய்யும். விழுந்திருந்தாலும் நாங்க அந்த மாட்டை அந்த நேரத்துல காப்பாத்திருக்கோம். மாட்டை நீங்க காப்பாத்திருக்கீங்க. மாடுகளை உங்களுக்கு ஏதாவது மாடுகள் இந்த மாதிரி அச்சுறுத்தல் வருதுங்கிறத பத்தி மாடுகள் உங்களை ஏதாவது சப்போர்ட் பண்ணுச்சு? கண்டிப்பா காட்டி கொடுக்கும். சரி சரி. அதாவது நமக்கு பின்னாடி நம்ம கூட இருக்கிற ஆட்களை எப்படி பாதுகாக்கணும், தன்னை எப்படி பாதுகாக்கணுங்கிற விஷயம் அதுக்கும் தெரியுது. ஏதோ ஒரு பகை இருக்குன்னா மாடு கலையும். மாடு கலைஞ்சு வரும், அந்த இடத்துல போகாது. மாடு ரிட்டர்ன் திரும்பி வரும், என்னடான்னு நாங்க சுதாரிப்போம். அதான். அப்போ வெளியில என்ன பகை இருக்குங்க அதை உள்வாங்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. இது போக இப்போ நாம என்ன இருந்தா இப்போ நாம இதை மேற்கொண்டு டெவலப் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? மேய்ச்சல் நிலம் தான் வேணும். நிச்சயமா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லக்கூடிய நம்முடைய காடு, நம்ம காட்டுல டைகர் ஃபாரஸ்ட், முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிற இந்த பகுதி முழுவதுமே நாம எல்லாரும் இணைஞ்சு நம்ம பகுதியில நம்மள மாதிரி விவசாயிகள் கோபால்ஸ் அமைப்பு மூலமா இணைஞ்சு நாம முழுமையா அந்த மாட்டை மேய்க்கிறதுக்காக வேண்டியும் நாட்டு மாடை பாதுகாக்கிறதுக்கு வேண்டியும் இந்த மலையை மீட்டெடுப்போம். நீங்க இவ்வளவு நேரம் எங்கள்கிட்ட பேட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். நன்றி. வச்சுறேன்.